ஹலோ கைஸ், நான் உங்க ஜாங். நீ நம்ம எந்த கேம் ப்ளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா டெத் பார்க், அதாவது மரண பூங்கா. இந்த கேம் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது இதை எதை பேஸ் பண்ணி வந்த கேம்னா அந்த ஹிட் மூவி இருக்குல்ல, அந்த ஹிட் மூவி வந்து இந்த ஜோக்கர் மூவி அந்த பேஸ் பண்ணி வந்த கேம் தான் இது. அதனால கண்டிப்பாக ஈஸியாக நிறைய பேர் கரெக்ட் ஆயிரும். ரொம்ப பேசாமல் கேம்குள்ளே போயிடலாம். ஓகே, இதில் கேமில் பார்த்தீங்கன்னா 6 லைஃபும் 3 சேவ் மட்டும் தான் பண்ண முடியும் போல. இந்த ஸ்டோரி எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, அந்த கைவிடப்பட்ட அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து அந்த ஜோக்கர் வந்து உலாவிட்டு இருப்பானா, அந்த ஜோக்கர் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிட்டு தான் அந்த கதை. அதாவது நம்ம அவன் அமைதியாக தான் தப்பிக்கணுமா. எக்ஸாம்பிள், இந்த ஒளிஞ்சு பெட்டுக்கு கீழெல்லாம் ஒளிஞ்சுலாம் தப்பிக்கணுமா. அந்த பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த கதை புரியுமா. ஓகே, இந்த 4 ஸ்டேஜை தாண்டும் போல். பார்க், அட்மினிஸ்ட்ரேஷனு, அந்த லெபரின்த் சர்க்கஸு. ஓகே, நம்ம இப்போ தான் முழிக்கிறோம் போல் தூக்கத்துலேருந்து முழிச்சு. நைட் டைமே முழிச்சிருக்காங்க. அந்த நிலா வர தெரியுது பாருங்க, நைட் டைம் தான் முடிச்சிருக்கான். சரி, நம்ம அந்த ரூம்லேருந்து தப்பிக்கணும்னு போட்டிருக்காங்க. இல்லை ரூம் என்ன டோர் திறக்க மாட்டேங்குது. ஓகே, ஏதோ இருங்க, பெட்டு கீழே ஒழியுமா கைஸ். ஜோக்கர் வராமங்க, ஒரு ஸ்லோ மோஷன் வாக்கில் மனசில் ஏதோ ஹீரோன்னு நினைப்பு. அப்படியே அவனுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் பிஜிஎம் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க கைஸ். அவன் நினச்சிட்டு இருக்கான், இந்த சின்ன பையன் அசால்ட்டாக போட்டு தள்ளிடுவான், மற்றவனுக்கு மாதிரி சும்மா 2-3 ஜம்ஸ்கர்லாம் போட்டால் செத்து போயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியல யார் கூட ப்ளே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சின்ன பையன் யாருன்னு இப்போ தான் கைஸ் தெரிய போகுது அவனுக்கு, யார் கூட ப்ளே பண்ண போகிறது. சரி, ரொம்ப பேசாமல் ஃபஸ்ட்டு வெளியே போவோம் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காசெல்லாம் கொடுத்து போட்டிருக்கானுங்க, இதில் எடுத்துப்போம். இந்த ஏதோ கீ ஏதோ வச்சுட்டு போயிருக்கானா, இந்த ரூம் கீ. ஓகே ஓகே, இதில் ஒரு ரூமுக்கு வந்து இந்த ரூம் கீ கிடச்சிருக்கு. இந்த ரூம் கீ வந்து நம்மளுக்கு ட்ராக் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியுமா. ஓகே நம்மளுக்கு தெரியும். ஓகே, ரூமை வந்து திறப்போம். இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுவோம். ஏதாவது இந்த கமோடுக்குள்ளே தான் இருக்கா, இல்லை ஓப்பன் பண்ண முடியல. ஓகே கைஸ், இதில் எதுவுமே இல்லை. நம்ம அந்த ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம டெத் பார்க் பார்த்தீங்களா கைஸ். அதான் இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவன் என்னெல்லாம் பண்ண போகிறானோ. இருங்க, வீடை காணும். ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த பார்க்கில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்னலாம் பண்ணணும்னு பார்ப்போம். ஏதோ இருக்குது அதில். என்னது அது? ஓகே இருங்க, அந்த ட்ரெயின் டிக்கெட். ஓகே இந்த இதில் வந்து ட்ரெயினை வந்து நம்ம லான்ச் பண்ணணுமா. இருங்க. ஓகே, அந்த ஜோக்கரை வந்து அந்த பக்கம் போயிட்டுருக்கான். நம்ம அவனை கண்டுக்க வேணாம், நம்ம இந்த பக்கமாக போயிடுவோம், லெஃப்ட் சைடாக. நம்மளுக்கு எதாவது தெரியலன்னா நம்ம இந்த கொஷின் மார்க்கில் அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது ஹிண்ட் வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு. இப்போ நம்மள என்ன பண்ணணும்னு போட்டிருக்காங்கன்னா, நம்ம அந்த டிக்கெட்டை வந்து அந்த ட்ரெயின் வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்காண்டி நம்ம அந்த டிக்கெட்டை வந்து போடணுமா. ட்ரெயின் இந்த பக்கம் தான் இருக்குது போலியா. ஓகே இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த போர்டு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம போய்கிட்டே இருப்போம். இந்த பார்க்கே பார்த்தீங்களா, ஒரு மாதிரி புகை மூட்டமாக அந்த ஸ்மோக்கியாக இருக்குது பாருங்களேன். ஆனால் அதிலே பயத்தை கட்டுற மாதிரி கட்டுறானுங்க. ஆனால் நம்மளாம் பெரிய பயம்லாம் இல்லை, நம்மளாம் கண்டுக்கவே மாட்டோம். ஓகே, ட்ரெயினை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, டிக்கெட்டை போடுறா வேமா, போடுறா டக்குன்னு. ஓகே போடு. ஏய் போடுறா. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பையன் அந்த நினச்சி தான் அவர் வந்திருக்காரு. சின்ன பையன் அசால்ட்டாக முடிச்சலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு தெரியல நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஏதோ மரப்பலகைகள்லாம் உடஞ்சிருக்கு. ஓகே, அந்த பலகைகள்லாம் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே போட இருங்க ஒரு நிமிஷம், அவன் எங்கேயா இருக்கானு பார்த்துட்டு வரும். ஓகே பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. நம்மளுக்கு அந்த மெயின் பில்டிங் ஏதோ நம்ம உள்ளே போகணுன்னு போட்டிருக்காங்க. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம அந்த மரப்பலகையை நம்ம எடுத்துருவோம். ஓடுறா எடுறா அந்த மரப்பலகையை. ஓகே, நம்மளுக்கு ஒரு உட்டன் பிளாங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த மெயின் பில்டிங் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படியே போவோம். எங்கே சீரியஸாக இது எங்கெங்கன்னு எனக்கே தெரியல, எல்லாம் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணணும். ஓகே இருங்க, லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு பில்டிங் ஒரு மாதிரி போட்டிருக்கு, அப்பார்ட்மெண்ட் பில்டிங் மாதிரி தான் போட்டிருக்கு. தொறா லாக்கடா. ஏதோ பாஸ்வேர்டு ஒன்றும் போலையே. மேலே ஏதோ பேப்பரில் வந்து குதிரையை கிளிக்கி வச்சுருக்கானுங்க. ஓகே, சும்மா சுற்றி பார்ப்போம் கைஸ், என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ நம்ம இந்த கோடை கண்டுபிடிச்சி நம்ம இந்த பில்டிங்குள்ளே போனோம். சும்மா சுற்றி பார்த்து கோடு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். சுத்து. இந்த மாதிரி ஒரு பார்க்கில் நீங்கள் போனால் என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிடுங்க. ஏன்னா இந்த எப்படி இருக்குது பாருங்க, யாருமே இல்லை இந்த பார்க்கில் புகை மூட்டமாக இருந்துச்சு. ஏதோ இருக்குது, ஏதோ டேபுமே ஏதோ ஸ்லைடு கிடச்சிருக்கு. ஓகே இருங்க, இது என்னது? ரூப்ஸ் வேர்ல்டு மேபி ஏதோ பழசாக இருக்குதா, ஏதோ தியேட்டர் மாதிரி போட்டு. ஆனால் கண்டிப்பாக அது ஒர்க் பண்ணணும் தான் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஏதாவது ஒர்க் ஆகும்னு தான் நினைக்கிறேன் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நம்ம சுற்றி தேடுவோம். அதான் பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது உங்களை விட்டுட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காசு எடுறா. இந்த மாதிரி தனியாக உங்களை வந்து யாராவது விட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி பார்க்கு நைட் டைமு, அப்படி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஓகே, இதில் தான் மரப்பலகை போடுவோம். ஓகே, இதில் தான் போடணும் போல். இருங்க, அவன் எதாவது இருக்கானா பார்ப்போம். ஓகே போ ஏதோ இருக்குது அதில். என்ன பாட்டில் ஆஃப் வாட்டர். ஓகே தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பையனுக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி தண்ணி பாட்டிலாம் கொடுத்துருக்காங்க போல். ஓடுறா. சரி, உனக்கு கொஞ்சம் தாகமாக தான் இருக்கும். ஓடு. ஒருத்தன் நடுவில் வந்துடுவான் ஜோக்கர். ஓடுறா அவன் அங்கே போகிறான். என்ன
ஏய் பார்த்துட்டா ஓடுறா திரும்பி பார்க்காத ஓடு. அவன் வேற உடனே பக்கத்தில் வந்துடுவான் போல. என்ன இவ்வளோ ஸ்லோவாக வரான்? அசால்ட்டாக தப்பிச்சிடலாம் போலே. இரு ஓடு அப்படியே சுற்றி போயிடலாம் கைஸ். அவனே ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கான். இப்போ திடீர்னு அந்த பக்கம் போயிட்டு நம்மளை கொண்டு கூடாது பாருங்க. அவன் ஓடி வந்துட்டு தான் இருக்கான். ஓடு. ஓகே ரொம்ப கிரிஞ்சு போட வேண்டாம். என்ன அவன் நின்றுட்டானா இல்லையா? ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோமோ? ஒரே நிமிஷம் கைஸ், அங்கே ஏதோ இருக்குது. காசு தானே? ஓகே ஆனால் காணும். ஒரு வேளை அங்கேயும் நின்றுட்டான் போல். இது ஏதோ அந்த சின்ன வயசுலலாம் ஆடி இருப்போம்ல, இந்த குதிரை அந்த மாதிரி. சரி ஏதோ ஒரு ரைடு, அது நம்ம வாயில் வரல. இன்னும் இந்த பிளட்டில் எதுவும் மறந்துருக்கு போலையே. நம்மகிட்ட எதுவும் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ண முடியுமா? நம்மளுக்கு இப்போ இந்த கோடு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் அந்த மெயின் பில்டிங்கில் ஈஸியாக போயிடலாம். இல்லை இது திடீர்னு சுத்தா தலை சுற்றுது. தூடுறா, நம்மளுக்கு தெரியாத ஸ்பைடர்மேன் முடியாதா? அசால்ட்டாக நாங்களாம் தூங்குவோம். அடுத்து தூடுறா, அவ்வளோதான்டா நாங்களாம் அசால்ட்றா. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. சுற்றிக்கிட்டே இரு இப்போ சுற்றிக்கிட்டே இரு. திடீர்னு அவன் என்ட்ரி சுற்றுறா. இப்போ மட்டும் எடுத்துருவானுங்க. சுற்றிக்கிட்டே இருந்துருந்தா மட்டும். ஓகே நம்மளுக்கு இப்போ இந்த கோடு கிடச்சிருச்சு. ஓடு. எந்த பக்கம் போகணும்? ஓகே எந்த பக்கம் ரைட்டாக குழம்பிட்டேன். சாரி. ஓகே ஓடு. நம்மளுக்கு இந்த கோடு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பில்டிங்குள்ளே போய்ட்டு என்னெல்லாம் நடக்க போகுது இல்லை. எங்க இதுக்குள்ளே என்ன இருக்குது? சரி இதில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் போலையே. 3 சேவா? சேவ் பண்ணலாமா? நம்ம 3 சேவ் தான் பண்ணுறதுக்கு. சரி பார்த்துக்கலாம், பண்ணிடலாம் சேவா. எதுக்கு? ஓகே காய்ச்சி நம்ம அந்த பில்டிங்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு அந்த கோடு தெரிஞ்சிருச்சு. ஒருத்தன் இப்போ தான் வருவான் அந்த பில்டிங்குள்ளே போகும்போது. வாடா நான் அப்படியே இந்த பக்கமாக அப்படியே சுற்று விட்டு அந்த பக்கமாக போயிடுறேன் நான். வா ஃபாஸ்ட்டாக வா. அப்படியே இந்த பக்கமாக போய்ட்டு உனக்கு அப்படியே அந்த பக்கமாக போயிடுறேன். ஓடுறா. சி அந்த பக்கமாக போயிடுவேன். இந்த இடத்துக்கு அந்த பக்கம் முட்டு சேர்ந்து காய்ச்சி இந்த இடத்துக்கு போயிட்டா அவனை போட்டுருவான். அவனே அந்த ஓடு சுற்றி போ. டக்குன்னு போடா. இவனா நம்மளுக்கு ஒரு ஆளே இல்லை கைஸ். டக்குன்னு இவனை முடிச்சுட்டு பிடிக்க போயிடலாம். ஓடு பில்டிங்குள்ளே ஓடு. டப்புன்னு ஓடணும். ஓகே என்ன சார் திறக்க மாட்டுது? ஓகே அந்த கோடில் போய்ட்டு டைப் பண்ணும் போல். ஓகே அவனே டைப் பண்ணிக்கிறான். டைப் பண்ணு. ஓகே அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போய்ட்டோம். ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு இந்த பார்க்கோட ஸ்டேஜை முடிச்சிட்டோம் போல். ஓகே நம்ம பில்டிங்குள்ளே வந்துட்டோம். இது இந்த பில்டிங் ஒரு வித்தியாசமாக ரத்த கலவையில் இருக்குது. நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகணுமா இப்போ? ஓகே இந்த செகண்ட் ஃப்ளோர் எங்கே தேடுறது? ஒரு டோராக ஓப்பன் பண்ணும். இந்த டோர் ஓப்பன் பண்ணும். ஓகே இதுக்குள்ளே ஏதோ இருக்குது லெஃப்ட்டில். இது எங்கே இருக்கா? இது இருக்குது. ஏதோ கீ இருக்குது. ஃபுட் ஸ்டால் கீயா? இந்த கீ எதுக்கு தேவைப்படும் தெரியல. இன்னும் லைட்டு பிளிங்க் ஆகுது திடீர்னு. கேட்டுக்கிட்டே இருப்போம். சும்மா ஏதோ பிளிங்க் ஆகாமல் ஜம்ப்ஸ்கேர் மாதிரி கொடுப்பாங்க ஏதாவது. இங்கே ஏதோ ஃபுட் ஸ்டெப்ஸ் மாதிரி கேட்குது. ஏதோ திடீர்னு கேட்டுச்சு கைஸ். ஏதோ பக்கத்தில் வந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சு. வரலையா? அவனை கண்டுக்க வேணா, நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். லைட்டு டப்புன்னு பிளிங்க் அடிச்சிருக்கு. ஓடு. மாப்பிள தேனியில இருந்து. ஐயோ திடீர்னு வந்து ஜம்ப்ஸ்கேர் கொடுத்துட்டாங்க கைஸ் அவன். அதாவது நான் சும்மா இப்போ ப்ராங்க் பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எப்படின்னா பயந்த மாதிரி நடித்தேன். சரி அப்படியே உங்களுக்கு காணிக்கணும்ல, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடிலாம் நம்ம ஒன்றும் பயப்படல. ஓகே மறுபடியும் போகணுமா இங்கேருந்து? இதில் என்னாச்சு? எல்லாமே எடுத்தாச்சு, பிரச்சனை இல்லை. ஓடு. அதான் எனக்கு தான் தெரியுமே மலைமணி வீடு மறந்துடும்னு. ஓகே ஓடு. நம்மக்கிட்ட இந்த ஃபுட் ஸ்டால் கியூ இருக்குது, ஒரு ஸ்லைடும் இருக்குது. ஓகே இப்போ அவன் அந்த இடத்துல ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. இப்போ திடீர்னு வந்துட்டான். இந்த இடத்துல அந்த லைட் வர பிளிங்க். அப்போ ஓகே அந்த லைட்டு பிளிங்க் ஆகுதுன்னா அப்போ அந்த பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். ஓகே ஓடுறா. ஓகே மறுபடியும் உள்ளே வந்துட்டோமா? ஓகே இந்த வாட்டி நம்ம எந்த பக்கம் போகலாம்? இந்த வாட்டி லெஃப்ட் சைடில் போயிடலாம். ஓகே இந்த என்ன காய்ஸ் இது? எங்கே போனாலும் அடிக்கிறான். போன வாட்டியா சரி இந்த பக்கம் சும்மா அந்த ரூம்லாம் போயிட்டு வெளியே போனது ஒரே அடியாக முடிச்சிட்டான் நம்மள. சும்மா ரூமை தான் கைஸ் திறந்தேன். அதாவது அந்த டோரை மட்டும் தான் திறந்தேன். அவனே திறந்து அடிக்கிறான். இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ வேண்டே பண்ண மாதிரி இருக்குது. சரி ஓகே மறுபடியும் போவோம். நம்ம வந்து அதாவது சும்மா இந்த மாதிரி சும்மா வேண்டு தோக்குறதா கைஸ். மற்றபடி நம்ம வந்து தெரியாமலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. சும்மா அவங்களுக்கு தோற்று காணிக்கிறேன். ஏன்னா அட்டம்ப்டே இல்லாமல் தோக்குறாள் நம்மளாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. போவோம். இவனா நம்மளுக்கு சப்பா தான் கைஸ். இவனா அசால்ட்டு. ஓடு.
ஒரு ப்ரோ பிளேயர்கிட்டலாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா நம்மளால்? அது சரி, சும்மா ஒரு ப்ரோ பிளேயரு எல்லாவற்றையும் நம்ம ஜெயிச்சிட்டே இருக்க முடியுமா? சும்மா தோத்த மாதிரி நடிக்கிறது தான் நம்ம. ஓடு ஓடு ஓடு. ரொம்ப கிரிஞ்சு போட்டுட்ருக்கேன் அப்போலேருந்து. அதெல்லாம் கண்டுக்காதீங்க யாருமே. இந்த வாட்டியாவது நம்ம வந்துட்டு மாட்டாமல் தப்பிப்போம். ஓகே, இந்த நேராகவே வராமல் பாருங்க. இந்த வாட்டி எங்கே போனாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளை அடிக்க வருவான் போல். ஓடு 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 ஓடு. ஓகே, இது துற க்ளோஸ் பண்ணு. ஓகே, இங்கே எதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஃபுட் ஸ்டால் கீ கிடச்சிது. ஓகே, இங்கேயும் ஒரு சேவ் இருக்கா? இப்போதைக்கு அது கண்டு வேணாம். எது பேப்பர் இருக்குது, என்ன எடுக்க முடியல. மறுபடியும் பிளிங்க் ஆகுதே, வந்துடுவானோ? எந்த பக்கம் வருவான்னு தெரியலையே. பரவாயில்ல, தேடுவான். அவன் இங்கே வந்தால் இந்த நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. இருங்க, ஏதோ அந்த டேபிள் ஏதோ இருந்துச்சு. வந்துட்டாங்க. ஐயோ, இவன் ஒருத்தர் அந்த டேபிள் ஏதோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போயிருந்தேன். இதுதான் இந்த டோரும் திறக்கலையா? இப்படி போயிடுவோம். இருங்க, எந்த பக்கம் வரான்னு கூட தெரியல. திடீர்னு இப்போ அந்த டோர் திறந்து டப்புன்னு சர்ப்ரைஸாக அடிச்சிட்டானா வேறு எதுவும் செய்ய முடியாது. இதை சுற்றி போவோம், எந்த பக்கம் வரான்னு சொல்லிட்டு லைட்டாக பார்ப்போம். ஓட ஓட ஓடு ஓடு ஓடு. இங்கே போனால் இந்த பக்கம் வரான். சரி, அப்போ அந்த பக்கம் போயிடும். ஓகே, இப்போ நம்ம அதே ரூம் போயிட்டு ஏதோ ஒன்று இருந்துச்சு பார்த்துக்கோங்க அந்த டேபிளில். ஏதோ ஒரு அதான் என்னென்னு பார்த்துட்டு வந்துடும். உள்ளே போ. டோரை க்ளோஸ் பண்ணு. ஓகே, இதில் இருந்துச்சு, அந்த இதில் இருந்ததோ? அது என்னது இது? செகண்ட் ஃப்ளோர் கீ. ஓகே, செகண்ட் ஃப்ளோர் கீ கிடச்சிட்டு. ஓகே. செகண்ட் ஃப்ளோர் கீ கிடச்சிட்டு இப்போ செகண்ட் ஃப்ளோர் மட்டும் கண்டுபிடிக்குமா? ஐயோ கைஸ், டமானுக்கு ஓடுறா. ஒழிஞ்சுக்கடா. திடீர்னு ஜம்ப்ஸ்கேர் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, பயப்படல, அது பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. டக்குன்னு அவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஓடு, துற. செகண்ட் ஃப்ளோர் கீ கிடச்சிட்டு அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் எதாவது இருக்குது பாருங்கள் லெஃப்ட்டில். இங்கே ஃபஸ்ட்டு அவன் திடீர்னு வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்து போவோம். அவன் டப்புனு மூஞ்சி முன்னாடி வருவான். இங்கே அது வந்துட்டாம இருக்கு மூஞ்சி முன்னாடி. அதனால தான் பார்த்து போகணும். ஓடுவோம். எவ்வளோடா ஓடுவேன்? சபா முடியல. திடீர்னு வராங்க. இப்போது இந்த இடத்துல இப்போது என்னென்னா, அவன் அடிக்கிறது பரவாயில்ல. இப்போ அடிச்சிட்டானா அங்கேருந்து வர வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த வீட்டிலேருந்து மறுபடியும் முழிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதான் ஒரு இப்போ தலைவலி எனக்கு. இப்போ ஓகே, அவன் போய்ட்டா நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஓடுறா, பண்ணியை தொடரா. எந்த கீன்னு தெரியலையே. ரெட்ரா ஏதோ ஒரு கீ. ஓகே, கரெக்டான கீ தான். ஓப்பன் பண்ணு. ஓகே, கரெக்டாக இப்போது லேபிரின்த், அதாவது அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போது செகண்ட் ஃப்ளோரை முடிச்சாச்சு. இப்போ நம்ம புதிரான பாதைக்கு போகணுமா? அதுவே புதிராக தான் இருந்துச்சு. எந்த ரூம்னு எல்லாம் ஒரே மாதிரி தான் எனக்கு கிட்டத்தட்ட இருந்தது. என்னது சூப்பர் ஜேசன் சீனா இப்போ. ஓகே ஓடுறா. அவன் என்கிட்டவே ஃபாஸ்ட்டாக வருவான். இந்த இடத்துல எந்தெந்த நேரமே தெரியாது. ஓடு. இடத்த வர ஏதோ தெரியாத மாதிரிலாம் வச்சுக்கோங்க. ஓடுறா. லெஃப்டா ரைட்டா? ஓகே, ரைட்டில் ஓடுவோம். ரைட்டில் தான் பார்த்துருக்கோம். லெஃப்டா? ஓகே, ரைட். ஏதோ சூஸ் பண்ண. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டில் போ பார்த்துக்கலாம். தப்பான இடமா ரைட்டான இடமா தெரியலையே. ஓடு. ரைட். ஓடு. ஏதோ ஒன்று குத்து மதிப்பாக ஓடிட்டுருக்கேன். வந்துட்டோமா? ஓகே, வந்துட்டோன்னு நினைக்கிறேன். டேர்ன் பேக் திரும்ப. ஏதோ ஒரு கதவு இருக்குது, ஓப்பன் பண்ணு. ஓகே, கரெக்டாக ஒன்று வந்தோமான்னு கூட தெரியல. ஏதோ குத்து மதிப்பாக போயிட்டுருக்கேன். அட்ராக்ஷன் ரெக்வயர்மெண்ட் நாட். இந்த ஹைட்டு கீழே தான் இருக்கணுமா? அப்போ உட்காரு. கிட்டத்தட்ட அதே ஹைட்டு தான். சின்ன பையன் தான் இவன். ஏன்னா மண்டை ஓடலாம் கீழே வச்சுருக்கானுங்க. உட்காரு. தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, சரி. அந்த ஹைட்டு கீழே இருக்கும்போது டோர் தெரியும் போல். இங்கே எதுவும் எழுதிருக்கு. மர்டர் இஸ் தி லாஸ்ட் சான்ஸா? ஒழுங்கு ஒருத்தங்க ஏதோ எழுதி போட்டு போனாங்க. அதை கண்டுக்கானாங்க. மரணம் வந்து கடைசியான வாய்ப்பா? நானப்பா இது சாரி அது கண்டுக்க வேணாம். அதெல்லாம் ஏதோ பயமுறுத்துறானுங்களா? அதெல்லாம் கண்டுக்க வேணாம். போவோம். ஓகே, ஓடு. ஓகே, அடுத்த டோரா? இதில் என்ன இருக்குது? எக்ஸிட் இஸ் பிஹைண்ட். அப்போ பின்னாடி தான் டோர் இருக்கும். ஓகே, ஓடு. இதில் என்ன போட்டிருக்கு அடுத்து? என்னது இன்னும் ஒன்றுமே காணும். இருங்க. ஓகே, இது எங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா? எதுக்கு கரெக்டாக தானே பண்ணுறது எல்லாத்தையும்? யங் கைஸ் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏன் வருது? டோர் ஓப்பன் பண்ணு. கரெக்டாக தான் பண்ணேன். இதோ மறுபடியும் இதே வருதியா? கரெக்டாக தான் பண்ணேன். எல்லாம் இதே தான் மறுபடியும் வந்துச்சு. எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணேன். ஃபாஸ்ட்டாக போ. ஃபுல்லாக குழப்பறாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணேன். எக்ஸிட். இதை ஃபஸ்ட்டு போடவே இல்லை கைஸ். இதாவது டு நாட் லுக் பேக்குன்னு சொல்லிட்டு போடவே இல்லை. எக்ஸிட் இஸ் பிஹைண்ட் சொல்லிட்டு தலைவலி உண்டாக்குறானுங்க கிறுக்கணுங்க. ஓகே, வா. இதை நான் ஏதோ நிறைய டோர் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. டெத்து, சால்வேஷன், டிஃபீட்டு, ரீபர்த், அட்டெம்ப்ட், மர்டர்.
இதில் எது நம்மளுக்கு இத்தனை டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது தெரியாமல் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தால் கடுப்பாயிரும். இதில் ஏதோ மருந்து சரி, ஏதோ ஏரில் ஏதோ நின்றுட்டு இருக்குது. இதில் ஏதோ இருக்குது, ஏதோ ஸ்லைடு. ஓகே ஓகே, ஒரு ஸ்லைடும் கிடச்சிருக்கு. இது என்னது? ஸ்க்ரூ டிரைவர். ஓகே, நம்மளுக்கு ஒரு ஸ்லைடும் ஸ்க்ரூ டிரைவரும் கிடச்சிருக்கு. ஏதோ கேட்டிருக்காங்க, டெத் இஸ் தி வே அவுட்டா? டெத் இஸ் தி வே அவுட்னா எனக்கு தெரிஞ்சு சாவுக்கான வழியா? அதில் சாவுக்கான வழியா? சரி, நான் தான் தப்பாக பேசியிருக்கேன்னா. சரி, ஏதோ டெத்துக்கு போட்டிருக்கு. டெத்துக்குள்ளே போயிடுவோம் வாங்க. ஓடுறா, டெத்தை ஓப்பன் பண்ணுறான். அது சரியாக தெரியல, ஏதோ போட்டிருந்தானுங்க. சரி ஓகே, டெத்துன்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஒன்று வந்துட்டேன். கிவ் அப் கொடுத்துருன்னு சொல்கிற மாதிரி, அதாவது தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி சொல்ல வராங்களோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த புதிர் கேள்வியுமே கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு டோர்லேயுமே. எனக்கு தெரிஞ்சு அது அப்படின்னா டிஃபீட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, டிஃபீட் திறந்து பார்ப்போம். கரெக்டாக வந்துன்னா நல்லது. கரெக்டாக ஏன்னா மறுபடியும் வந்த இடத்துக்கு வரும். ஓகே ஓகே, வேறு கேள்வி தான். ஓகே ஓகே, க்ளோஸ் டு டெத், அதாவது சாவுக்கு நெருக்கமானது அப்படி தான் நினைக்கிறேன். நான் அதை தப்பாக வச்சுட்டேன்னா அதை கண்டுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சரியாமல் இருந்தால் யாரும் மன்னிச்சிருங்க. ஓகே, தெரிஞ்சு அப்போது அது மறுபிறவி மாதிரி சொல்ல வராங்களா? அதாவது செத்து போனால் மறுபடியும் பொழைச்சி வர்ற மாதிரி மறுபடியும் வருது. அப்பா கரெக்டு தான். லாஸ்ட் சான்ஸ். ஓகே, லாஸ்ட் சான்ஸ்லாம் அந்த ஸ்டார்டிங்கில் ஒன்று வந்துச்சு, மர்டர்ஸ் லாஸ்ட் சான்ஸ். அதாவது சாவு தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு மாதிரி ஏதோ அப்போ மர்டர் தான் நினைக்கிறேன். அந்த டோர் ஓப்பன் பண்ணு கரெக்டாக. அப்பா ஓகே, கரெக்டான டோர் தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே, நானும் ஏதோ குத்து மதிப்பாக ஏதோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏதோ பண்ணிட்டேன். ஓகே, கரெக்டாக அதுக்கப்புறம் யோசிச்சு பண்ணேன். எனக்கும் கொஞ்சம் லைட்டாக அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து, அதாவது நம்ம அமைதியாக ஸ்டோரேஜ் ரூமுக்கு, அதாவது சத்தமே இல்லாமல் ஸ்டோரேஜ் ரூமுக்கு போகணுமா? ஸ்டோரேஜ் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல. எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இதை வர இப்போ தேடணுமா நான்? இதில் அவன் வேறு அங்கிட்டு இருந்துமா சுற்றிட்டு இருப்பான். ஓகே ஓகே ஓகே, எங்கே இருக்குது இது? நம்ம என்ட்ரன்ஸு இந்த பக்கத்தில் தான் நம்ம வந்தோம். நம்ம இப்போ நம்ம எந்த பக்கம்? இந்த பக்கம் நம்ம போகும்போது தான், இந்த லெஃப்ட் சைடு போகும்போது தான் அவன் வந்து டப்புன்னு டோர் எடுத்து தான் அடித்தான். ரைட் சைடுங்க இந்த டோர் நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லையா? ஓப்பன் பண்ண ஏன்னா புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. ஏதோ லைப்ரரி மாதிரி வச்சுருக்கானுங்க, புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு. என்ன இருக்குது? டமால் சவுண்டு கேட்குது. ஓடு 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 ஓடு. அவன் ஏதோ வந்து சென்று போகிறான். ஓடுறான். என்ன ஏதோ டார்ச் லைட் மாதிரி தான் ஏதோ இருக்குது. டார்ச் லைட். ஓகே, டார்ச் லைட், ஃப்ளாஷ் லைட். ஓகே ஓகே ஓகே, ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. அவன் வந்துட்டு இருக்கானோ? இருங்க பார்ப்போம் வரானா இல்லையா. வர்ற மாதிரியே இருந்துச்சு கைஸ். இருங்க பார்ப்போம் வரானா இல்லையான்னு சொல்லிட்டு. தப்பி தவறி வந்திருக்கேன் போகிறான் குனிஞ்சு. வருவானா வரமாட்டானா? சரி விடுங்க, அவனை நம்ம கண்டுக்க வேணாம். நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, இதில் என்னது? ஸ்க்ரூ போடணுமா? நம்மகிட்ட ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சு. ஓகே, ஸ்க்ரூ போடு. ஓப்பன் பண்ணு. ஓகே, குனிஞ்சு போ. ஆனாலும் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது பாருங்க. எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் சரியா ஓடு. இங்கேயும் ஸ்க்ரூ. ஓகே இங்கேயும் லாக்ல ஸ்க்ரூ டிரைவரை போடு. எட்ரா ஸ்க்ரூ டிரைவர் எட்ரா. 1 செகண்ட். இங்கே சவுண்டு கேட்டே இருக்குது கைஸ். ஒரே நிமிஷம். ஓகே இங்கே தான் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கானு எனக்கு தெரியல. இப்போ வெளியே போயிட்டா திடீர்னு வந்துடுவானோ? பரவாயில்ல, போய் பார்க்கலாமா? போய் பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்குது. உடனே அடுத்த வேலை லாக்கில் இருக்குது. க்ரோபார் கண்டுபிடிக்குமா? அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது. அதில் ஸ்டோர் ரூம் கீ. எனக்கு இந்த டோர் கீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க ஃபஸ்ட் இந்த டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். உள்ளே போய்ட்டு எனக்கு தெரிஞ்சு க்ரோபார் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். டப்புன்னு தப்பு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போய்ட்டு க்ரோபார் கண்டுபிடிக்கணும். வாங்க ஓடு. திடீர்னு வந்துட்டு போகிறான். ஓடு. இது வரை இருட்டாக இருக்குது. இதுக்காண்டி தான் ஃப்ளாஷ் லைட் கொடுத்தானுங்களா? ஓகே இருங்க. சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஏதோ வால்வ் மாதிரி இருக்குது கைஸ். ஏதோ அந்த வால்வ் ஏதோ போட்டு திருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. பார்ப்போம். தேடு எல்லாம் இடமே வித்தியாசமாக ஒரு மாதிரி இருக்குது. ஓகே தேடுவோம். ரைட் சைடு ஒரு பாதை போகுது. லெஃப்ட் சைடு எதுனா புகையாக இருக்குது. ஓகே, இந்த பக்கம் என்ன இதுக்குள்ளே போக முடியாதா? ஓகே, இதுக்குள்ளே போக முடியாது போல். ஓகே போ. அங்கே தான் டோர் இருக்குது. ஓப்பன் பண்ணு. ஓகே, க்ளோஸ் பண்ணு. ஏதோ இருக்குது அதில். சூப்பர், வால்வ் கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த வால்வ் அந்த புகை மாதிரி இருந்துச்சு. அந்த வால்வ் திருப்பி அந்த புகையை க்ளோஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதாவது புகையை நிறுத்துறதுக்கு. ஓகே, ஒரு சேவ் போட்டுருவோம். நீங்கள் சேவ் போடலாமா வேணாமா? போட்டுக்கலாம். யார் என்ன பண்ண போகிறா? ஏன்னா இப்போ லாஸ்ட் என்ன ஒரு சேவ் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. எப்போ அந்த சேவ் பண்ணணுன்னு தெரியல. நம்ம அந்த 3 சேவ்லேயே முடிஞ்சாலும் முடிக்க பார்ப்போம். ஆடு பார்த்து கூட நம்ம சேவ் பண்ணலாம். பார்த்துக்கலாம். இவன் ஏதோ சவுண்டு கிடைச்சி திடீர்னு வர்ற மாதிரி. அவன் என்ன பண்ணுவான்? வெளியே போய்ட்டு நம்ம தான் காட்டுவோம். ஓடு. இருங்க, ஏதோ டமால் ஏதோ ஒழிச்சே. ஓடு. திடீர்னு வந்துருக்கிற போகிறான். ஓடு. இதோ இருக்கிறான் பாருங்க ஜோக்கர். இன்னும் நேரம் நடந்து வரான். இது அவ்வளோதான். அப்படியே ரைட் திரும்பிட்டான். ஓடு. ஸ்ட்ரெயிட்டாக ஓடி அந்த வால்வை திருப்பி விட்டுலாமா? இருங்க, அவன் அப்படி தானே போயிட்டான். இங்க
இங்கே ஒரு டோர் இருக்கு. இதுக்கு வந்தோம்மா இந்த டோருக்கு. இங்கே போய் பார்ப்போம். போச்சு. ஓடு 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 ஓடு. திடீர்னு டோரை ஓப்பன் பண்ணி வரான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த டோரை தான் ஓப்பன் பண்ணி போகலான்னு பார்த்தேன். ஒருவேளை பேர் எனக்கு கொண்டு பண்ண என்னத்துக்கு மறுபடியும் அங்கேருந்து வந்திருப்பேன் நான். ஓடு ஓடு எங்கே இருக்கானே தெரியல. திடீர் சும்மா நான் பாடு லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். ஓடு 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 ஓடு. எத்தனை வாடி தான் இந்த ஓடு ஓடுன்னு சொல்ல போகிறேன்னு தெரியல எனக்கு. ஓகே அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணு வந்துட்டு போகிறான். ஏதோ இருக்குது. என்னது இது? என்னது 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 என்னது? ஓகே நம்மளுக்கு ஒரு ஸ்லைடு கிடச்சிருக்கா. எத்தனை ஸ்லைடு தான் கொடுப்பானு தெரியல. இது யூஸ் பண்ண கூட தெரியல. ஓகே ஏதோ செயின் கிடச்சிருக்கு. இப்போ வர்ற மாதிரி சவுண்ட் இது. ஓடு 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 ஓடு. ஒருத்தன் திடீர்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். பெரியவா பக்கத்தில் சவுண்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இது மறுபடியும் சவுண்டு கேட்குது. உள்ள ஓடு உள்ள ஓடு. சவா பக்கத்தில் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டு சரி ஒரு வேளை டக்குன்னு போட்டானே அவர் அங்கேருந்து வர மாதிரி வேணுமா? அதனாலே ஒளிஞ்சு உட்கார வேண்டியதாக இருக்குது கைஸ் இவனுக்காண்டி. இங்கே பக்கத்தில் ரொம்ப சவுண்ட் கேட்குது. வந்துட்டாமருங்க. முடிஞ்சா தொடரா பார்ப்போம். ஒளிஞ்சிருக்கேன். டப்புன்னு சொல்லும் போதே திறந்து பிடிக்கிறான். நான் எப்படி இருக்கோம்? போயிட்டான் வெளியே. ஓகே வெளியே போமா வேணாமா? சரி ஓகே போயிடுவோம். வா வெளியே வா. ஓகே டோரை துற. டப்புன்னு ஓடு. அந்த ஓடு ஓடு ஓடு. சி மாத்திரான் ஓடுறா. போய் அவன் மூஞ்சி பின்னாடி நிற்கிறான் கரெக்டாக. அந்த ஓடு நம்ம அந்த வால்வை வர திருப்பி விடணும். நம்ம என்ன அதை வர திருப்பி விடல. அந்த பக்கம் தான் இது இந்த குரோபார் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். போடு வால்வை போடு. சூப்பர். இதை வர திருப்பி விடணுமா? திருப்புடா. திருப்பிட்டியா? ஓடு 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 ஓடு. வேகமாடா. போடா. அவன் இருக்கானா இல்லைன்னு பார்த்து போவோம். ஓகே யாருமே இல்லை. சவுண்ட் இவனோடத்த ஏதாவது ஒன்று போட்டுவானுங்க. ரோபார் எடுத்தாச்சு. ஒளிஞ்சு போமா வேண்டாமா? ஓடிடுவோம். எவன் வந்தா என்ன டப்புன்னு ஓடிடுவோம். டைம் வேஸ்ட் பண்ணுவானா? ஓடு. ஏன்னா அங்கிட்டுமா ஒளிஞ்சு என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓடு. அவ்வளோ ரோபார் எடுத்தாச்சு. வேமா வெளியே ஓடு. டப்புன்னு டோர் ஓப்பன் பண்ணு. இங்கே ஏதோ இருக்குது. காசு ஓசியே கொடுத்தா ஏதோ வந்து எடுத்துப்போம். ஓடு. ஒரு நிமிஷம் வராதான்னு பார்ப்போம். கைஸ் ஓடு. சரி வரானா இல்லைன்னு சும்மா பார்த்தேன் கைஸ். டக்குன்னு ஓடி வரான் திடீர்னு. ஓடு. சே நல்ல வேலை நான் பாடு உள்ள போல சும்மா எட்டி தான் பார்த்தேன். இது வேற ஓப்பன் ஆக மாட்டேதா? ஓடு. இப்போ நான் எங்கே போனேன்னு வேறு தெரியலையா? இதை மறுபடியும் இதே இடத்துக்கு வரேன். சி ஓடு. அப்பப்போ இந்த ஓடுன்னு நிறுத்த மாட்டேறேன். என் வாயிலேருந்து இந்த ஓடுன்னு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கானா அப்படி இருக்குமா? அதனால கைஸ் அது வரும். ஓகே அங்கே தான் இருக்கான். நம்ம இந்த லெஃப்ட் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஏன்னா அவன் வந்ததுலேருந்து நம்ம ஓப்பனே பண்ணல. இருங்க அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கா? இருங்க என்ன ஒன்றுமே இல்லை வழி. டோர் மாதிரி இருக்குது. என்ன ஓகே ஓகே இப்போ இதில் தான் ரோபார் யூஸ் பண்ணுமா? தொடரா டக்குன்னு தொடரா. ஏதாவது வழி இருக்கா இதில்? என்ன இது? ஓப்பன் பண்ணு. ஒன்றுமே இல்லை. இந்த சைடு ஏதோ இருக்குது. என்னது? ஸ்லீப்பிங் பில்ஸ். தூக்க மாத்திரை. கதவு பிடிச்சா எப்படி வெளியே போகுது? ஏசி காற்று உள்ளே வருது. ஓமை காடு. இப்போ நம்மளை வந்து இப்போ ஃப்ரீஸ் பண்ணுறாங்களா? ஓடுறா இப்போ எப்படி தப்பிக்கணும்னு தெரியல. இது தள்ளுற டக்குன்னு. ஓகே ஸ்க்ரூ போடு. எங்கடா ஸ்க்ரூ? டக்குன்னு அந்த பக்கமா இந்த பக்கம். ஓகே எடுத்து போடு. கீழே ஓடு. ஒரு செகண்ட் டக்குன்னு வந்துட்டாங்க. இப்போ எப்படி சொல்ல அந்த ஃப்ரீஸ் அந்த ஏசி வந்து நம்மளை ஃப்ரீஸ் பண்ணி அந்த கூல் அதாவது நம்ம எப்படி சொல்ல ரொம்ப வளர்றேன் நம்மளை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல அடைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கான் முட்டாபு. அவனுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ பெரிய மூலக்காரன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக சொல்லலாம் குத்து மதிப்பாக தான் வந்து அது வேறு விஷயம். சும்மா அப்படி இப்படின்னு திருப்பும் போது டக்குன்னு ஏதோ தள்ளுற மாதிரி இருந்துச்சு. டப்பு தள்ளிட்டு வந்துட்டேன். ஓகே வெளியே போவோம். ஓடு. ஓகே சல்லுன்னு ஒரே அடியாக வெளியே போயிடுவோம். ஓடு. இப்போ நம்மளை என்னன்னா மாட்டு கொட்டாய் மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமைதியாக மாட்டு கொட்டாய்க்கு போங்கன்னு சொல்லிட்டு. இவன் அந்த மாட்டு கொட்டாய் எங்கே போய் தேடுவேன்? கண்டிப்பாக இந்த பில்டிங்குள்ளே இருக்காது மட்டும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் சர்ச் பண்ணேன். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு வெளியாக சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை வர தேடணுமா? இப்போ ஓடு. இப்போ நான் இந்த ஸ்லைடு வர எதுக்கு யூஸ் பண்ண கூட தெரியல. ஸ்லைடு இருக்குது. ஏதோ ஒரு கீ வர கொடுத்துருக்காங்க. இந்த புஷ்டால் கீன்னு சொல்லிட்டு. தேடு. இவ்வளோ பெரிய பார்க்கில் இந்த மாட்டு கூட நான் எங்கே போய் தேடுவேன்? ஃபஸ்ட்டு அந்த இது இருக்குமா இங்கே? இல்லை நான் தான் தப்பாக வச்சுருந்தேன். சாரி ஏதோ ஒளிஞ்சிக்கிற மாதிரி ஏதோ ஆஃபீஸ் இருக்குது. நான் ஏதோ வேறு தான் நினச்சேன். ஏதோ கீழே ஒளிஞ்சிக்கிறது போல். அங்கே பாருங்கள்.
இருங்க, ஏதோ கொடுத்துருக்காங்களே. ஓகே, இதுலேருந்து ஏதோ நடக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே நடக்கல, சும்மா தான் இந்த ரைடு. இல்லை இதுக்கப்புறம் தான் எதாவது பண்ணணுமா தெரியல. என்ன சும்மா தானே அப்போ எனக்கு தெரியல அப்போ. சரி ஓகே, என்னன்னு தெரியல. நானும் சரி ஓகே ஏதோ பண்ணி விட்டு ஏதோ அடுத்தது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே நடக்கலை. இந்த பக்கம் ஏதோ என்ன கேட் க்ளோஸில் இருக்குது. உள்ள ஏதோ ஜெயிண்ட் வீல் மாதிரி ஏதோ இருக்குது பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ஏதாவது வழி ஏதாச்சும் முடிச்சக்கப்புறம் தான் இந்த பக்கம் போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் வழி ஏதோ இல்லை. இதே ஏதோ சும்மா ஆன் பண்ண சும்மா இப்படி நாட்டிட்டு வந்துட்டு அந்த ரைடு வர. ஓகே, இது என்ன ஏதோ ஐஸ்கிரீம் கடை மாதிரி இருக்குது. என்ன இருக்குது ஏதோ? ஓகே, ஏதோ லாக்கில் இருக்கான். இந்த கீயாக இருக்கான்னு சும்மா செக் பண்ணி பார்ப்போம். என்ன ஓப்பன் ஆகல? ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே ஏதோ இருக்குது, மீட். ஓகே ஓகே ஓகே, அந்த மீட்டில் வந்து நம்ம அந்த ஸ்லீப்பிங் பில்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோக்கருக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வேறு யாருக்கு எனக்கு தெரிஞ்சு அவனுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதோ டோர் மாதிரி சின்னதாக டோர் மாதிரி இருக்குது. ஓ சார், எதுவும் இல்லை போல். நம்ம இந்த பக்கம் பாதையே இல்லையா? சரி ஓடு, அந்த பக்கம் போ. எனக்கு தெரிஞ்சு அந்த கறியை எடுத்து அவன் வர மாமிசத்தை வர நல்லா தின்னுவான் போல். அவனுக்கு அந்த ஸ்லீப்பிங் பில்ஸோட கொடுத்து நல்லா தூங்க வச்சுட்டு நல்லா தூங்கடா முட்டா பையில நான் இருங்க. ஓகே தூங்கடா முட்டா பையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதம் தப்பிக்க போகிறோம் கைஸ். அதுதான் நம்ம அந்த கதையே. இதுக்கப்புறம் ஓடு. இதுனா இந்த இடம் ஏதோ இந்த எலக்ட்ரிக் கார் மாதிரி இந்த கேம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடம் போல். இது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்க போகிறோம் ஏதாவது. அதனால் கொஞ்சம் சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுவோம் எல்லா இடத்தையுமே. இப்போ நான் அந்த மீட்டை வச்சு நான் இப்போ என்ன பண்ணணும் சீரியஸாக தெரில என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் தி டாகா. என்னது இது அந்த பக்கம்? ஏன் கைஸ் ஏதோ புல்லு கட்டுமா ஏதோ உள்ள இருக்கு பாருங்களேன். ஏன் உள்ளே போக முடியல? ஓ சரி, இவன் அந்த பையன் வந்து நாயை பார்த்து பயப்படுறான் போல. இந்த கறி இந்த நாய்க்கு தானா? சரி. நான் என்னவோ சரி ஜோக்கருக்கு கொடுக்கணும், அவனுக்கு ஏதோ கொடுத்து அவனை தூக்க வைக்க போகிறோமோன்னு சொல்லிட்டு அப்படி வர யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஓகே, ஏதோ உள்ளே ஏதோ இருக்குது. என்னது இது? ஏதோ பூட்டு கொடுத்துருக்கானுங்க, லாக். இதை வச்சு என்ன பண்ணுன்னு தெரில சீரியஸாக. ஓகே, வேறு எதாவது இருக்கா இங்கே ஏதாவது? இது என்னது? கத்திரிக்கோள் எதாவது கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே, ஏதாவது சும்மா தேடி போவோம். என்ன பண்ணணும் உண்மையிலே தெரியல. சும்மா சுற்றி பார்த்து ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். அவனும் அப்படியே சுற்றிட்டே இருப்பான் அங்கிட்ட அங்கிட்டுமா. திடீர்னு கண்ணில் சொல்லும் போது கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறான் பாருங்க. ஐயோ, இந்த பக்கம் தான் போகணுன்னு பார்த்தேன். வேறு சரி வா என்னப்பா அப்படியே சுற்றி இந்த பக்கமாக ஓடி போயிடுறேன். வா ஓடி வா. ஓடு. இவன் சீரியஸாக ஒரு ஜோக்கர் தான் கைஸ். அதாவது ஜோக்கர்னு சொல்ல வரல, அதாவது முட்டா பையன் மாதிரி, தற்கூரி மாதிரி. அதாவது ஏன் பின்னாடி இப்படி சுற்றிட்டு அழகாக வரான். சரி, அதாவது மூலத்தனமாக சரி இந்த சின்ன பையன் தான் இப்படி ஓடான், நம்ம இப்படி சுற்றி போய் பிடிப்போம் சொல்லிட்டு அந்த அறிவு கூட இல்லை அவனுக்கு. இல்லை இந்த சின்ன பையன் ஏமாத்துற அளவுக்கு இருக்கான் அவன். இருங்க, ஓகே அதுலேயே நின்ட்டான். நானும் துரத்துட்டு இங்கே வரைக்கும் ஓடி வருவான்னு நினச்சேன். இது என்னது? இந்த பக்கம் வரவே இல்லை நான். இருங்க, என்ன இந்த பக்கம் ஏதாவது ஒரு பாட்டு எதாவது இருக்குது? ஓகே, முட்டு சந்து தான். இன்னும் ஏதோ இருக்குது அதில். சரி, காசு தானா? ஏதோ எடுத்தால் தேவைப்படும் அதுக்காது. என்னது இது? லுக்ஸ் ஹோல் ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்க்ரூ டிரைவர் என்ன ஒர்க் ஆகலை. சாரி கத்திரிக்கோள் தான் இப்போ தெரிஞ்சு ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். ஓகே. அதில் ஏதோ லைட்டாக அந்த டென்ட்டில் ஏதோ புரிஞ்சிருக்கு போல். அந்த கத்திரிக்கோள் வச்சு அதை கட் பண்ணி ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரியா? ஓ சரி, இந்த சர்க்கஸ்க்கான இடமா இது? ஓகே, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஓகே, இதுலேருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு செயின் ஸ்லைடெலாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. இத்தனை 4 ஸ்லைடு இருக்குது என்கிட்ட. இதில் வர ஸ்னீக் இன்டு தி அரேனா. அந்த அரேனாவுக்கு அமைதியாக நம்ம போகணுமா? அதாவது அந்த மாதிரி சத்தமே இல்லாமல் போகணுமா? ஓகே, அமைதி. யாரும் கண்டுக்காதீங்க இந்த ஜோக்கெலாம். ஓகே, ரெட்ரா ஸ்க்ரூ டிரைவரை போடுறா. போடு. ஓகே, இது இந்த ஜோக்கரோட ரூம் மாதிரியே இருக்குல்ல இடமே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த கண்ணாடியை வச்சு இந்த மாதிரி ஜோக்கர் இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா? ஏதோ அலாம் கிளாக் கிடச்சிருக்கு. யூ வில் டை தேரா. இங்கே போனால் நீ செத்துருவடா அப்படின்னு போட்டிருக்கான் முட்டா பையன். இங்கே ஏதோ இருக்குது. என்னது இது? ஸ்லைடு. சூப்பர். இத்தனை ஸ்லைடை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? அந்த கண்ணாடி நம்ம ரிஃப்ளெக்ஷன் தெரியுதா இல்லை தெரியல. நானும் சரி தெரியுமோ நினச்சேன். சரி ஓகே, தெரியல, எந்த கண்ணாடியிலுமே தெரியல. ஓகே, இதுலேயும் காசு இருக்கா? எடு. ஓசியில் எதை கொடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு சேவ் இருக்குது. இருங்க, ஃபஸ்ட்டு
ஆனால் பாருங்களேன், அந்த ஜோக்கரு இந்த இடத்துல வந்து இந்த காஸ்டியூம்ஸ்லாம் வந்து மாற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சேவ் போட்டுருவோம். ரொம்ப பேசாமல் ஒரே ஒரு சேவ் தான் போட்டுருவோம். அதான் கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். அவ்வளோதான் லாஸ்ட். இதுக்கு மேலே சேவ் போடாமல் தான் வேஸ்ட் தான். ஓகே, அந்த இடத்துக்கு அந்த நம்மளுக்கு அந்த கோடு தெரியல. இப்போ நம்ம வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இந்த கோடு எங்கே கண்டுபிடிக்க முடியும்னு தான் செக் பண்ணிட்டு வரணும் போல். இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்லைடு வர 5 ஸ்லைடு கொடுத்துருக்கானுங்க. எதுக்குன்னு வேறு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லைடை வச்சு தான் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. செயின் இருக்குது நம்மகிட்ட. இப்போ என்னெல்லாம் இருக்குன்னா, செயின், அலாம் கிளாக்கு, ஸ்லைடு, வேறு இந்த பூட்டு, இதெல்லாம் வச்சு என்ன தான் பண்ணணும் சீரியஸாக தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லைடு தான் எனக்கு தெரிஞ்சு எதாவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 5 ஸ்லைடு கொடுத்துருக்கானுங்க. தெரியல, பார்ப்போம். ஏதாவது தேடி பார்ப்போம். எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்தா ஏதாவது ஒன்று கிடைக்க போகுது. எல்லாத்தையும் அப்படி தான் குத்து மதிப்பாக பண்ணிட்டுருக்கேன். கமான், சும்மா அப்படி சொல்லுவாங்க. நான் ஒரு ப்ரோ பிளேயர் தான், எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறேன். சும்மா உங்கள்கிட்ட சொல்கிறது குத்து மதிப்பான்னு. யாரும் கண்டுக்காதீங்க, அப்படியே பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, சுற்று ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இன்ட்டு கிடைக்காதான்னு பார்ப்போம். ஓடு. ஓகே, கமான். அந்த இதில் ஏதோ தியேட்டர் மாதிரி ஏதோ இருந்துச்சு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏதோ எப்படி சொல்ல, அந்த இடத்த வந்து ஒர்க் பண்ண முடியும், பழசாக இருக்கு, ஆனால் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்துருந்தானுங்க. எனக்கு அதில் தான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க, இதுக்குள்ளே எதாவது பண்ண முடியுமா? ஓகே, திஸ் லுக்ஸ் ஓல்ட் பட் ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ரிப்பேர் பண்ணுற மாதிரி இல்லை, ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ரிப்பேர் ஆகலை. நீங்கள் இந்த ஸ்லைடை போட்டு பார்ப்போம். போடு. ஏங்க, ஸ்லைடை போட்டு ஒர்க் ஆகுது. சரி, இதை தெரிஞ்சதான் ஒரு ஸ்லைடு அப்பவே போட்டுருப்பேனே. I recall the sign of our house. What do they hide from us? ஓகே, நம்பர் 3. ஓகே, ஒரு கோடாக அந்த ஒரு ஸ்லைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 3, இந்த ஸ்லைடுக்கு வந்து கோடு நம்பர் 3. இந்த சவுண்டில் வர அவன் வந்துடக்கூடாது. சுற்றி பார்ப்போம். ஓகே, நம்பர் 4 அடுத்து இந்த வண்டா பாருங்க சத்தத்தை கேட்டு. ஒருத்தன் லாஸ்ட் வீக் எவ்ரிபடி ஃப்ரம் அவர் டிஸ்ட்ரிக்ட் சஃபர் ஃப்ரம் ஹெட்டேக். போன கடைசி வாரமாக இந்த எல்லாருமே அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த தலைவலியாக இருந்துச்சான். ஓகே, நம்ம கடைசி இந்த 4ஆம் நம்பரும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, நான் இவன் வேறு இந்த ஸ்லைடை போகிற மாதிரி திடீர்னு எடுத்துக்கிட்டு என்ன சவுண்டுக்கு இது ஆளை காணும். இந்த வந்துட்டான் ஓடு. இவன் வேறு இந்த திடீர்னு ஸ்லோ மோஷனில் திடீர்னு என்ட்ரி கொடுக்குறான். ஓடு. இப்படியே வந்துட்டு டப்புன்னு இப்படி ஒரு ஓட முடியுமான்னு பார்ப்போம். வா அப்படியே ஓடுறான். அவ்வளோதான். இவங்களாம் அசால்ட்டு கைஸ். எனக்கு இப்படியே வச்சு இப்போ லெஃப்ட்டில் தட்டி ரைட்டில் விட்ருவாங்கலாம். ஓடு. டப்புன்னு ஸ்லைடை ரெடியாக வச்சுக்க. டப்புன்னு போய்ட்டு ஸ்லைடை போடணும். எடு ரெடியாக டக்குன்னு போடுறான். வந்துட போகிறான். டக்குன்னு வராங்க. வந்துட்டான். பின்னாடியே வருவான். 10 நாளுக்கு பட்டினி கிடந்த மாதிரி. 8. ஓகே, நோட் பண்ணிப்போ. நம்பர் நோட் பண்ணி. ஐயோ, மாட்டிக்கிட்டேன். அப்பா, நான் முட்டு சந்தில் மாட்டிக்கணும்னு நினச்சேன் கைஸ். இப்போ வரேன். இந்த அதர் டே ஹெலிகாப்டர் சாரி படிக்க வர மாதிரி. வை ஆர் தி டவுன்? அவங்க எதுக்கு அந்த டவுனில் இருக்கிற மாதிரி கேட்டிருக்கான். 8 is the return slide. got to remember it. ஓகே, அது வேறு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் போல். இவன் வேறு துரத்திக்கிட்டே இருக்கான். அந்த ஸ்லைடை போட்டு டக்குன்னு அந்த கோடை போட்டு போகலான்னு பார்த்தா இவன் வேறு துரத்திட்டு இருக்கான். ஓகே, மிச்ச ஸ்லைடு பேலன்ஸ் ஸ்லைடை டக்குன்னு போடணும். ரெடியாக எடுத்துட்டு டப்புன்னு போடணும். கமான். இன்னும் எத்தனை 2 ஸ்லைடு இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ஒரு ஸ்லைடை போட்டுருவோம். போடு. ஏன் சுற்றி பாரு, என்ன வரவான் இல்லான்னு பாரு. எங்கே இருக்கானே தெரியல கைஸ். இப்போ பின்னாடியே வந்தான். அவன் ரிமெம்பர் ஐ செட் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஸ்லீப்பிங். ஓகே, இப்போ தான் இந்த பையனுக்கு புரியுது போல். இப்போ நான் வந்து இந்த ஒரு கெட்ட கனவுல இருக்கான். அதாவது இப்போ தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சிருக்கான் போல். நம்ம ஐயா அந்த இதை பார்க்கலையே. சரி, ஓகே, சாரி. இந்த 5ஆவது நம்பர் போல் அந்த ஸ்லைடில் இருந்திருக்கு. கடைசி ஸ்லைடு. கமான். என்ன போட்டிருக்கு? எஸ்டர்டே ஐ ஹர்ட் மிலிட்ரி ஸ்போக் சம்திங் அபவுட் சைக்காலஜி வெப்பன். ஏதோ ஒரு சைக்காலஜி ஒரு வெப்பனை பற்றி ஏதோ பேசிட்டு இருந்தது வந்து இவன் கவனிச்சிருக்கானா. இன்க்ரீஸ் அ ஃபியர் ஆஃப் சம்திங் லைக் தட் ஐ டிடன்ட் கெட் மச். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இது 7 ஆன் ஸ்லைட். ஓகே, இந்த ஸ்லைடில் வந்து 7 நம்பர் இருக்கான். ஓகே, இவனுக்கு இப்போ எல்லா கோடும் இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சான். ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த கோடை வந்து போட போயிடலாம். இப்போ இவனுக்கு எல்லா கோடுமே தெரிஞ்சிருச்சு. இந்த 5 கோடு, அதாவது அந்த 5 ஸ்லைடு தான் அந்த 5 கோடு போல. நல்ல வேலை ஏதாவது ஒரு கோடு இந்த வந்துட்டான் பாருங்க. சவுண்டு கேட்டுச்சு, நினச்சேன் இந்த பின்னாடி தான் வருவான்னு சொல்லிட்டு. ஓகே, ஓடு. இவனை கண்டுக்கான நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடுவோம். ஓடு. சாரிங்க. சரி, அதாவது நான் அந்த பக்கம் தெரியாமல் போயிட்டேன் தப்பான இடத்துக்கு. அதனால தான் சரி இந்த பக்கம் வந்தேன். அதாவது அந்த பக்கம் அவன் துரத்திட்டே வேறு பக்கமாக எதுவும் ஓடணுன்னா தப்பான இடத்துக்கு போயிட்டேன். அதனால தான் சரி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ ஓகே, சர்க்கஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஜோக்கரை வந்து போட்டு தள்ளுற வேலை தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். கமான். இந்த உள்ளே போனாலே ஒரு அந்த பிஜிஎம் போட்டுறாங்க, அந்த ஃபைட்டு போடுற மாதிரியே. கமான். ஓடு. நம்மளுக்கு அந்த கோடு தெரிஞ்சிச்சு. போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். கமான். ஓடு.
கமான் 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 கமான். இவ்வளோ பொறுமையாக போகிறான் பாருங்க. இதுக்கப்புறம் அந்த ஜோக்கரால் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். இந்த சின்ன பையன் இவ்வளோ இது பண்ணுவான்னு கூட அவனுக்கு கூட தெரியாது. ஓகே, இவ்வளோ டை தேர்னு வேறு போட்டிருக்கான் பார்த்தீங்களா. இப்போ தெரியும் யார் அங்கே சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம இப்போ அந்த அரேனாவுக்குள்ளே போகணும். ஓகே, எக்ஸ்ப்ளோர் தி அரேனான்னு போட்டிருக்காங்க. வா, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். இந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த லைட்லாம் போட்டு என்ன இருக்குது? ஏதோ செயினா, மறுபடியும் செயினா கைஸ். வா, அந்த சாங்கே நல்லா இருக்கு பார்த்தீங்களா. இருங்க, எஸ்கேப் தி மெயின் டென்ட்டா. ஓகே, இந்த டென்ட்ல தப்பிக்கணும். வந்துட்டா பாருங்க. இவனுக்கு எதுக்கு இந்த ஹீரோ என்ட்ரி மாதிரிலாம் கொடுக்குறானு பாருங்களேன். அந்த ஹீரோ, அந்த தமிழ் படம் ஹீரோலாம் ஒரு என்ட்ரி மாதிரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இவனுக்குலாம் கொடுக்குறானுங்க. லைட் ஆஃப் பண்ணானுங்க. ஃப்ளாஷ் லைட் மட்டும் இருக்குல்ல, என்ன லைட் ஆன் ஆகல? ஐயோ, ஓடி வரான். எப்போ ஜஸ்ட் மிஸ். ஐயோ, அப்போ இந்த மாதிரி தான் ஓடி வரான் போலயே. ஐயோ அப்பா, ஜஸ்ட் மிஸ். திடீர்னு ஓடி வரான், அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருப்போம். எங்கே வருவானே தெரியல. திடீர்னு ஓடுறான். எப்பா, பக்கத்தில் வரான், ரொம்ப பக்கத்தில் வரான். நவுந்துக்கிட்டே இரு. அவ்வளோதான். வராமருங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு ஓகே தெரிஞ்சு இந்த கேஜுக்குள்ள அவனை அடைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே க்ளோஸ். அடைச்சி ஐயோ, அந்த பக்கம் க்ளோஸ் பண்ண, அவன் வர்ற சைடே க்ளோஸ் பண்ண இருக்க மாதிரி. ஓகே அப்போ அந்த பக்கம்னா அந்த பேக் சைட் க்ளோஸ், அது ஃப்ரண்ட் சைட் க்ளோஸ். ஓகே மெமரைஸ் பண்ணிப்போம். இதில் என்ன மெமரைஸ் சிம்பிள். அவன் வருவான் இந்த பக்கம், நம்ம ரைட் சைடில் வந்து டப்புன்னு க்ளோஸ் பண்ணிடணும், லெஃப்ட் சைடு டப்புன்னு க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், அடைச்சிட்டான். ஓகே எப்படி கத்துறான் பாருங்க ஜோக்கர் மாதிரி. அவனை யாரும் கண்டுக்க வேணாங்க ஐஸ். இப்போ ஓகே, லிவரை இழுத்தாச்சு, செத்துட்டான். இன்னும் இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அதான் கைஸ், சிம்பிள் தான். அவன் அதான் சொல்லியிருக்கான், அவன் அவ்வளோ பெரிய ஆளே இல்லை கைஸ். நம்மளாம் அசால்ட்டாக முடிச்சிடுவோம். கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் என்ன அந்த கொல்ல போது மட்டும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்துக்கோங்க. மற்றபடி அந்த லைட் ஆஃப் ஆகும்போது திடீர்னு வருவான் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் சீரியஸாக நல்லா கரெக்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்மளை வந்து அந்த ஃபெரிஸ் வீல், அதாவது எனக்கு வந்து அந்த ஜெயின் வீல் கிட்ட வந்து போக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது க்ளோஸாக இருந்துச்சு, எப்படி போகிறது? இப்போ நான் வந்து என்ன இருக்குன்னா 2 செயின் கிடச்சிது. அது 2 செயினை வச்சு எனக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த செயின், இந்த லாக்கு, அதை வச்சு தான் எனக்கு தெரிஞ்சு எதாவது பண்ணணும் போல். ஓகே டக்குனு போ. இந்த பக்கமா அந்த பக்கமா? இந்த பக்கம் போல். ஓகே ஓடு. சாரி, தெரியாமல் அந்த பக்கமாக போய்ட்டுருக்கேன் ஒரு ஞாபகத்தில். சுற்றி போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிடுவோம். ஷார்ட்கட் சுற்றி போகிறதுக்கு இப்படியே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கமான். அசால்ட்டாக முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ என்ன ஆனாலும் வர போகிறதில்ல, அந்த அளவுக்கு ப்ரோ பிளேயர் கைஸ் நம்ம. ஓகே ஓடு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, கமான். இப்போ யூஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைனா ஏதாவது செயின் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இன்னும் ஒன்றுமே ஆகலை. அந்த செயினை வச்சு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சு இது அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டு த ஃப்ரெண்ட்ஸ் லுக்ஸ் வெரி ரெசிஸ்டன்ட். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, அது இழுக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு செயின் என்ன போட முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே செயினை எனக்கு தெரிஞ்ச அந்த செயின் வந்து இப்போ அது கனெக்ட் ஆகிடும் நினைக்கிறேன். இன்னும் கனெக்ட் ஆகலை. இதில் எதாவது போடுற மாதிரி இருக்குது. என்னது இது? ஓகே, அந்த செயினுக்கு லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாக்கை போடு. லாக் ஆகலை. சரி இந்த பேலன்ஸ் செயின் வந்து போடுறோமா, இதுலேயே ஒரு கேப் இருக்குது. சரி, இதுக்கு தான் இந்த லாக்கா? ஐயோ, இந்த செயினை 2வது செயின் சும்மா குத்துமதிப்பாக தான் போட்டேன். இப்போ இந்த லாக் ஆனால் தெரிஞ்சு தான் போட்டேன் நான். ஓகே ரொம்ப பேச வேணாம். இப்போ எடுறா, அவ்வளோதான் கைஸ். அதாவது இந்த செயினை கனெக்ட் பண்ணி அதை இழுக்கும் போது டப்புன்னு கேட்டோட பிச்சுட்டு வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஜெயின் வீல் கிட்ட போக போகிறோம். ஓகே என்னப்பா, ஒன்றுமே இல்லை அதில் உட்காரதுக்கு, ஏதோ இருக்குது போல. ஓகே, இதை ஆப்ரேட் பண்ணி தான் நம்ம கீழே வர வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே உள்ளே இல்றா. 1 2 3 இன்னும் ஒன்றும் ஆகலை. ஓகே, மறுபடியும் இந்த பக்கத்தில் 1 2 3. எனக்கு வந்து பசில் மாதிரியோ. ஓகே, இந்த பக்கம் இதில் 1 இதில் இன்னும் ஒன்றுமே ஆகலை. அப்போ இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு சென்டர். இப்போ இந்த பக்கம் லெஃப்டில் 2 ரைட்டில் 1. இந்த பக்கம் இந்த வாட்டி லெஃப்டில் 2 ரைட்டில் 2 லெஃப்டில் 1. அவ்வளோதான் கைஸ். நம்மளாம் அசால்ட்டாக இந்த மாதிரிலாம் ஏதாவதுனா அசால்ட்டாக சால்வ் பண்ணிடுவோம். நம்மளாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. இல்லை சும்மா இந்த மாதிரி டைம் போட்டுறதா, மற்றபடி அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை கைஸ். ஓகே, நம்ம இந்த ஜெயின் வீலில் போய் உட்காரணும்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, வெளியே போவோம். கமான். எவ்வளோ பெரிய வேலையை பண்ண வந்துருக்காங்க சின்ன பையன்.
அவனுக்கே தெரிஞ்சிருக்காது. இவன்கிட்ட போகிறது போல வேற ஏதாவது சின்ன பையன்கிட்ட போய் கூட கொண்டுக்கலாம் போனது. அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு சொல்லிட்டு. ஓகே, உட்காரதான் இடம் இல்லை, நம்மளே உட்காரமே காட்டிகிட்டு இருக்கோம் சேரில். மேலே போய்கிட்டே இருக்குது பாருங்களேன். இப்போ திடீர்னு அங்கேருந்து விழுந்துட்டா மொத்த கதையும் முடிஞ்சிடும்ல. இவ்வளோ நேரம் நான் வந்து அவன் ஜோக்கரை கொண்டது எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதாவது இவனுக்கு அந்த கனவுன்னு தெரியாமல் மொத்தமாக செத்து போனவங்க அவன் நினச்சிப்பான் அந்த கனவுல. சரி, இதெல்லாம் வெட்டி போயிடுச்சு, இதெல்லாம் பேசணும்னா ஏதோ மேலே போய்கிட்டே இருக்குது. எங்கே போகுதுன்னே தெரில, போய்கிட்டே இருக்குது அதுவும் மேலே. அதுதான் ஸ்லோ மோஷனில் தான் போகணுமா, டக்குனு போவாதா. இது ஸ்டாப் ஆகிடுச்சு. இது ஸ்டாப் ஆகலையோ? ஓகே, இப்போ தான் ஸ்டாப் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இருங்க, லெஃப்ட்டில் ஏதோ பாதமாக ஏதோ போகுது. ஓகே, அப்படியே கரெக்டாக பார்த்து போ, கீழே உந்துடக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ இந்த கனவுலேருந்து நம்ம தப்பிக்கணுமா? ஓகே, நம்ம இந்த கனவுலேருந்து எழுந்திரிக்கணும் போல். ஓடு ஃபாஸ்ட்டாக ஓடுற அந்த கனவு டப்புன்னு எழுந்திரியா. ஃபாஸ்ட்டாக. ஓகே, டோர் தெரிஞ்சிச்சு, நம்ம எழுந்திரிக்க போகிறோம். கமான் காய்ஸ், எழுந்திரிச்சிட்டோம். நான் மறுபடியும் வீட்டுக்கே வரோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? மறுபடியும் இங்கே தான் வந்திருக்கோம். ஓப்பன் பண்ண முடியுதா? ஓகே, லாக் ஆகிடுச்சு. அப்போ இதில் தான் ஏதோ பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லைங்க. இதில் எதுவும் வைக்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த கிளாக்கை வச்சுட்டு தலைவர் தூங்க போகிறாரு இப்போ. சரி, இவர் இப்போ தூங்கி இந்த கிளாக்கு வந்து அந்த அலாரம் கிளாக் வந்து அந்த அடிக்கும் போது தான் இவர் எந்திரிப்பார். அதோட இந்த கனவு வந்து முடிய போகுது. ஓகே, தூங்குடா, டக்குனு தூங்கிட்டான். நல்ல வேலை, இவன் தூங்குறதுக்கே ஒரு பெரும்பாடாக இருக்குது. ஓகே, தூங்கிட்டான் போல. ஏன்னா எதுவுமே நடக்கலை. இப்போ தான் அலாரம் சவுண்டு கேட்குது. ஓகே, இப்போ தான் முழிக்க போகிறார் போல். முழிச்சிட்டான். ஒரு வேளையை நல்லபடியாக கேமை முடிச்சிடும் காய்ஸ். பாருங்கள், அந்த பறவை சவுண்டு எல்லாமே கேட்டு ஒரு குட் வைப்பாக இருக்குது பாருங்களா. அதாவது இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 2 எண்டிங் இருக்குது, குட் எண்டிங், பேட் எண்டிங். நம்ம முடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குட் எண்டிங். பேட் எண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜோக்கர் கிட்ட வந்து மொத்தமாக தோத்துட்டோன்னா இவன் வந்து எழுந்திரிக்கும் போது, அந்த கனவுலேருந்து எழுந்திரிக்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவன் செத்து போன மாதிரி காட்டுவாங்க. நல்ல வேலை அந்த மாதிரி நடக்கலை. ஓகே, நம்ம நல்லபடியாக கேமை முடிச்சிட்டோம். ஓகே, இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ். ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு இந்த காயின்ஸ் எதுக்குன்னு சொல்லவே இல்லை. இதை வச்சு நம்ம வெப்பன்ஸ் வாங்கலாம் காய்ஸ். அதாவது இந்த பட்டாசு, தீபாவளி பட்டாசு இருக்குல்ல, அதுதான் அந்த வெப்பன் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் ஷீல்டு வேறு இருக்குது. இந்த 2 வெப்பன்ஸ் வச்சு நம்ம அந்த ஜோக்கரை வந்து நம்மளால் அட்டாக் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க. அந்த நாய் நம்ம எவ்வளோ நேரம் ஓட விடுச்சு, இந்த பாருங்க, இங்கே தான் இருக்கான். லைட்டாக நம்ம பயப்படுற மாதிரி காட்டிப்போம். ஐயோன்னு விட்டுரு நம்ம ஓடுற மாதிரி ஓடிட்டு அப்படியே திரும்பி ஹாப்பி தீபாவளி போஸ்ட்கண்ணா டொமால் கத்துறாம இருங்க. இப்போ சொல்கிறா அதாவது சாரி, இப்போ தொடரா என்ன உனக்கு நல்லா பிடிக்கும் நினைக்கிறேன் அந்த தீபாவளி பட்டாசு. மறுபடியும் வா டொமேல். இவன் துடிக்கிறத பார்க்குறது எவ்வளோ அருமையாக இருக்குது. எப்படி துடிக்கிறா பாருங்க கைஸ். இப்போ பண்ண முடியாதுல்ல ஒன்றும். இப்போ மட்டும் கத்திட்டு பாருல அவரு. இந்த வராமங்க ஷீல்டை போட்டோம்ல, இந்த ஷீல்டை போட்டோன்னே ஒரு மாதிரி வறட்சி போய் நிற்கிறான். ஏடா என் மூஞ்சா பார்க்குற, இல்லை ஒன்றுமே பண்ண மாட்டான். அவ்வளோதான் போலையே, ஒன்றுமே பண்ணல. ஓகே கைஸ், அவ்வளோதான். இவன் எதுவும் பண்ண மாட்டான். அந்த ஷீல்டு போட்டு அப்படியே செலமாக நின்றுவான் போல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.